ஹலோ காய்ஸ், என் பேர் தர்ஷன். இன்றைக்கி தான் டே 1 ஆஃப் மை ஸ்கூல். நான் 7th கிரேட் போகிறேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் காலைல ஏந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் அயன் போட்டு சாமிக்கிட்ட அட்டனன்ஸ் போட்டுருக்கேன். எனக்கு டே எப்படி போனேன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஜாலியாக போக வேண்டியது தான். அப்படியே சாமி கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். இதுதான் எங்கள் க்யூட்டான பூஜை ரூம், பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா முட்டையை ஓடுறான்னு முட்டையை கொடுத்துட்டாங்க. அது உடைக்கிற அது உடையவே மாட்டேங்குது கைஸ். அதனால் கீழே போட்டு தட்டி தட்டி உடச்சிட்டேன். அதுக்குள்ளேயே தோசை இருக்குது. சூப்பராக அமுக்குன்னு தோசையும் சட்னியும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சைடில் லஞ்ச் பேக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா முட்டை சாதமா. ஸோ அதையும் பார்த்துனே இருந்தேன். பார்க்கவே நாக்குருது, பட் லஞ்சு தான் சாப்பிட்ணும். அப்புறமா ஸ்டாப்பிங் கிளம்பி போயிட்டேன் கைஸ். என்னோடய டான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நின்று பார்த்துனே இருந்தால் பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னா ஜாலியாக இருந்தது. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க கைஸ். பட் என் பழைய ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து படித்தேன். அப்படியே எங்கள் அண்ணன் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக. அதுக்கப்புறமா டிஃபன் கொடுத்துட்டாங்க. டிஃபன் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கைஸ். ஹலோ காய்ஸ், என் பேர் தர்ஷன். இன்றைக்கி தான் டே 1 ஆஃப் மை ஸ்கூல். நான் 7th கிரேட் போகிறேன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதனால் காலைல ஏந்துட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு யூனிஃபார்ம்லாம் அயன் போட்டு சாமிக்கிட்ட அட்டனன்ஸ் போட்டுருக்கேன். எனக்கு டே எப்படி போனேன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ ஜாலியாக போக வேண்டியது தான். அப்படியே சாமி கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன். இதுதான் எங்கள் க்யூட்டான பூஜை ரூம், பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா முட்டையை ஓடுறான்னு முட்டையை கொடுத்துட்டாங்க. அது உடைக்கிற அது உடையவே மாட்டேங்குது கைஸ். அதனால் கீழே போட்டு தட்டி தட்டி உடச்சிட்டேன். அதுக்குள்ளேயே தோசை இருக்குது. சூப்பராக அமுக்குன்னு தோசையும் சட்னியும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சைடில் லஞ்ச் பேக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு போய் பார்த்தா முட்டை சாதமா. ஸோ அதையும் பார்த்துனே இருந்தேன். பார்க்கவே நாக்குருது, பட் லஞ்சு தான் சாப்பிட்ணும். அப்புறமா ஸ்டாப்பிங் கிளம்பி போயிட்டேன் கைஸ். என்னோடய டான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நின்று பார்த்துனே இருந்தால் பஸ் வந்துச்சு. பஸ்ஸில் ஏறிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னா ஜாலியாக இருந்தது. நிறைய புது ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க கைஸ். பட் என் பழைய ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து படித்தேன். அப்படியே எங்கள் அண்ணன் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக. அதுக்கப்புறமா டிஃபன் கொடுத்துட்டாங்க. டிஃபன் உட்காந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கைஸ்.